துடிக்குது மனசு. அடுத்ததான் நாம சந்திக்க போறது ஹபீபு நிஷா. இவங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் வித்தியாசமா போயிட்டு இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க சொல்றாங்க பாருங்க. ஹபீபு நிஷா, சொல்லுங்க. எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? 11 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். 11 வருஷமா. இவங்க யாரு? என் தம்பி பொண்ணு. உங்களுடைய தம்பி பொண்ணு? ஆமா மேடம். உட்காருமா. உட்காந்துக்கங்கடா செல்லம். உங்க வாழ்க்கைய பத்தி சொல்லுங்கம்மா. என் வாழ்க்கைய பத்தி சொல்லுன்னா, அப்பா அம்மா அக்கா ஒரு தம்பி. இது தம்பியோட பொண்ணு. நான் எடுத்து வளர்க்குறேன். வளர்க்குறேன். அவங்க அம்மா வேண்டான்ட்டாங்க, ஏன்னா பொம்பளை பொண்ணுன்னு சொல்லிட்டு. பிறந்ததுல இருந்து 42 நாள் குழந்தையில இருந்து என்கிட்ட தான் இருக்கிறா. ஆக்சுவலா பிறந்ததுல இருந்து எங்க வீட்டுல தான் இருக்கிறா. ஆனா அவளை நான் முறைப்படி எடுத்தது 42 நாள்ல இருந்து. 42 நாள் குழந்தையில இருந்து நான் பாதுகாத்துட்டு இருக்கிறேன் அவளை. சரி. சொன்னேன், எங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட், ஆபரேஷன் பண்ணிருக்கு. உங்களுடைய அம்மா? ஆமா, என்னுடைய அம்மா ஹார்ட் பேஷண்ட், ஆபரேஷன் பண்ணிருக்கு. அப்பா வந்து சாதாரணமா பிளாட்ஃபார்ம்ல டீ கடை வச்சிருக்காங்க, சிவன் பார்க் எதிரில. அன்றாடம் வருமானம், அன்றாடம் செலவு, அவ்வளவு. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கணவர்? இல்ல, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல மேடம். கல்யாணம் பண்ணிக்கல இன்னும்? இல்ல, மேரேஜ் ஆகல. சரி, பண்ற ஐடியா இருக்கா? இல்ல மேடம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்ல. எதிர்காலம் இருக்கு. இந்த பொண்ணை படிக்கணும், நல்லா ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரணும். இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போறேன் நானு? கல்யாணம் பண்ண இப்படியே நினைச்சு நான் மட்டும் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் ஃபேமிலியோட. உங்க தம்பி குழந்தைக்காக நீங்க இந்த முடிவு எடுத்தீங்களா? இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தத்து எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல, ஆக்சுவலா வந்து நானு எங்க அம்மாவுக்காகவே கல்யாணம் பண்ணாம இருந்தேன் கொஞ்ச நாள். எங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட், ஆபரேஷன் பண்ணிருக்குது. அவங்கள பாதுகாக்க முடியாது. அவங்க வேலை பார்ப்பாங்க, ஆக்சுவலா முடிஞ்ச அளவுக்கு சமைப்பாங்க, கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம வந்து முக்கியமான வேலைகள் நம்ம தான் பார்க்கணும் வீட்டுல. அதனால அம்மாவை விட்டுட்டு போனா அம்மாவை பாக்குறதுக்கு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ண, அப்படியே 2 வருஷம் ஆகட்டும் 3 வருஷம் ஆகட்டும் அப்படியே சொல்லி ஏமாத்திட்டேன். அதுக்கப்புறம் இவ பிறந்ததுல இருந்து எங்க அம்மா கம்பல் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. சரி பண்றேன், இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோவா லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவு சீக்கிரம் எடுத்ததுமே முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டே கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு. இவ இருக்கிறா, இவளை வளர்க்கறக்கு, இவளை பாத்துக்கிறதுக்கு சரியாயிடும். ஆட்டோ ஓட்ட போயிடுவீங்க இல்லையா? அப்போ ஆட்டோ ஓட்டும்போது கூட இருப்பா. உங்க கூடயா? என் கூடயே இருப்பா. என்ன சொல்றீங்க? உங்களோட ஆட்டோ இல்லையா? என் கூடயே ஆட்டோ. காலையில ஒரு 9 o'clock 8 o'clock எந்திரிப்பா. அம்மா வேணாண்டா, அது ஆட்டோ ஓட்டும் போது என் கூடயே இருப்பா. தூங்கும் போது மட்டும் கொஞ்ச நேரம் எங்க கடையில தொட்டில் கட்டி இருப்பான், தொட்டில தூங்க வைப்போம். உங்க அப்பா கிட்ட விட்டுட்டு போயிருவீங்களா? அப்பாட்ட தொட்டில் கட்டிருக்கேன். அப்பா அம்மா கடையில தான் இருப்பாங்க. கடையில தொட்டில் கட்டி வச்சிருக்கேன், அதுல தூங்கும்போது போட்டுருவா. தூங்கும்போது பாய் தூக்கத்தை எதிர்த்தா கூட அவங்களால சமாளிக்க முடியாது, நான் தான் வேணும். எங்க இருந்தாலும் உடனே ரிட்டர்ன் வந்துருவேன். இவளோட ஃபியூச்சர் இப்ப நீங்க அடுத்த ஸ்கூல்ல போடணும், ஸ்கூல்ல சேர்க்கணும். போன வருஷமே சேர்த்திருக்கணும், ஆனா 3 வயசு முழுசா ஆனாதான் சேர்ப்பேன் அப்படின்ட்டாங்க. அவளுடைய படிப்புக்கு தான் இப்ப யாராவது உதவி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா என்னுடைய வருமானம் போதல எனக்கே. ஏன்னா என்னுடைய வருமானம் இவ்வளவு சாப்பாடு வைக்கிறதுக்கு, சாப்பாடு செலவு, வீட்டு வாடகை வீடு, எங்க அம்மா அவங்க ஹார்ட் பேஷண்ட், மாத்திரை மருந்து வாங்கணும். அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கடையில கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலை இதே பத்த மாட்டேங்குது. யாராவது படிக்க முடிஞ்சா எனக்கு, நான் தயவு செஞ்சு கையெழுத்து கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. படிக்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ண வரவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா. அந்த குழந்தைக்கு மட்டும் படிப்பு மட்டும் உதவி செஞ்சா போதும். மற்றபடி என்னால சாப்பாடு கொடுக்க முடியும், பராமரிக்க முடியும். அவளுடைய படிப்பு செலவை. ஏன்னா இன்னைக்கு வந்து அரிசி வந்து 40 ரூபா விக்குது, இவ்வளவு வளர 100 ரூபாய்க்கு விற்கும். அந்த நிலைமைக்கு வாங்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குமா இருக்காத தெரியாது. கடவுள் தான் என்ன சொல்லி தெரியப்படுத்தணும். இவளுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்கணும். குழந்தையோட படிப்புக்கு இவளுக்கு வந்து பராமரிக்க நான் பாத்துக்கிறேன். யாராவது படிப்புக்கு ஹெல்ப் பண்ணா ரொம்ப அவங்களுக்கு சாகர வரைக்கும் நன்றி கடனா இருப்பேன் நான். ஏன்னா இவளை கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஒரு ஆதங்கம். அவ அம்மா இவ பொம்பளை பிள்ளை வேண்டான்னு ஒதுக்கிட்டால, சோ நம்ம அந்த பொண்ணை வந்து நல்லா படிக்க வச்சு வருங்காலத்துல ஒரு பெரிய ஆளா ஆக்கணும். ஒரு சேலஞ்ச் இது வந்து அப்படின்னு ஒரு வைராகியம் ஆயிப்போச்சு எனக்கு. இவளை நல்லா படிக்க வச்சிட்டோம்னா அவ எதிர்காலத்துல அவங்க அம்மா அப்பாவுக்கு எது வேணாலும் உதவி செய்யட்டும், யாருக்கு வேணாலும் எந்த வேணாலும் உதவி செய்யட்டும். அவளை படிக்க வச்சிட்டோம்னா அவ எதிர்காலத்தை அவன் நிர்ணயம் பண்ணிக்குவா. இல்ல இப்ப என்னுடைய எதிர்காலம் நான் நிர்ணயம் பண்ணிக்கிறேன். எங்க அம்மா எவ்வளவு சொன்னாங்க, உனக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்குன்னு வந்து நீ சேமிச்சு வச்சுக்கோ, என்கிட்ட கொடுக்காத அப்படின்னு. ஆனா எனக்கு நான் சேமிக்கல. எங்க அம்மா உலகத்திலேயே 2 விஷயம் தான் நமக்கு வந்து கிடைக்காது. ஒண்ணு அம்மா,
இன்னொன்னு உயிர், ரெண்டுமே. அதனால எங்க அம்மாவை வந்து இறைவனுக்கு மேலே வச்சு நான் மனசுல வச்சு இது பண்றேன். எங்க அம்மாட்ட அப்பப்ப சண்டை போட்டுக்குவேன் நானு. ஏன்னா நம்ம வந்து எங்க அம்மா இல்லைன்னா எப்படி இருக்க போனோம் அப்படிங்கறக்காக நேத்து கூட சண்டை போட்டேன் எங்க அம்மாட்ட. சோ நினைச்சு பார்த்து நான் எல்லாம் தூங்கவே இல்லை, 4 மணி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வாங்க முடியாத 2 விஷயம். அதே மாதிரி இந்த குழந்தை கிடைக்கலே நான் ஒரு பிற்காலத்துல ஏங்கணும், இந்த குழந்தை நம்ம வேணான்ட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவளா நினைச்சு ஏங்கணும். அவ எதிர்காலத்துல நினைப்பா நம்ம வந்து நம்மள இந்த அளவுக்கு வளர்த்துறாங்களே, நம்ம வந்து வரக்கூடிய பெண்கள் சமுதாயத்துக்கு என்னென்ன செய்யணும்னு அவ யோசனை பண்ணி செய்யணும். உங்களுடைய சிந்தனை எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. நானே என்னை வந்து எங்க அம்மா இந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க. நான் இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவா. என்னை வந்து இந்த அளவுக்கு இஸ்லாம் சமுதாயம்னா ஒரு முக்காடு போடாம கருப்பங்கி போடாம வெளியே வர முடியாது, அவங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. இவ்வளவு எதிர்ப்பையும் தவிர்த்து எங்க அம்மா என்னை வந்து வெளியில ஆட்டோ ஓட்ட அனுமதிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு முற்போக்கு சிந்தனையாளரா இருந்திருப்பாங்க. அதனால எங்க அம்மாவை தான் நான் வந்து பெருசா நினைக்கிறேன். அப்ப என்ன எங்க அம்மா வந்து இவ்வளவு தூரம் வந்து சாதிச்சு காமிக்கணும் இல்லையா? அவளுக்கு வந்து என்னுடைய வருங்காலத்துல நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு அப்புறம் இவளுடைய வருங்காலத்துல இவ வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கணும்ல. கண்டிப்பா. அப்பனா அவளுக்கு வந்து படிப்பு தான் வருங்காலத்துல வந்து காப்பாத்தும். பெண்களுக்கு வந்து படிப்புங்கறத அறிவை வளர்த்துக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இவளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். நீங்க 11 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆமா மேடம். என்னைக்காவது பிரச்சனைன்னு வந்திருக்கா? பிரச்சனைன்னு அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு வந்தது இல்ல, சாதாரணமா வரும். அதாவது ஒரு பெண்ணா இருந்து என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? அதாவது எனக்கு வந்து போலீஸ் சப்போர்ட் நிறைய இருக்கு மேடம். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே சின்ன வயசுல இருந்து இருந்தனால எங்க போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். அதனால எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அங்க வர வேண்டிய கட்டாயம் ஆயிடுதா. அதனால சாதாரணமா அங்க சவாரி போனா என்ன பயமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா, அவ்வளவுதான். அதனால எந்த ஒரு அளவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாம் வராது. சில பேர் வர்றவங்க சில பேர் சில்லறை மாத்தி தரையும்பாங்க, அப்புறம் பார்த்தா சில்லறை மாத்திரக்குது ஆள் எஸ் ஆயிடுவாங்க. அப்படிலாம் வேற பண்ணுவாங்க. எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்து ரிட்டர்ன் வேற சவாரி ஏத்திட்டு வந்துட வேண்டியதான். அந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்க லேடின்னு நான் கூப்பிடவே, கைத்தட்டி சில பேர் கூப்பிடுவாங்க, ஜென்ஸ் ஆட்டோன்னு கூப்பிட்டுட்டு, ஐயோ நான் லேடின்னு கூப்பிடலைங்க, சாரிங்க, நீங்க போங்க அப்படிம்பாங்க. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, அதனால என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் சவாரி போவாங்க. நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க எல்லாம். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் கிட்ட நீங்க இருக்கீங்களா பெண்கள்? அந்த அளவுக்கு சொல்ல முடியாது மேடம். நான் பார்த்த வரைக்கும் ஒரு 20க்குள்ளதான் இருப்பாங்க. 20க்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா 20க்குள்ள இருக்க அந்த லேடிஸ் வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டேங்கிறாங்க. பெண்கள் தானே நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளும் ஆணுக்கு நிகர் தானே அப்படின்னு நினைக்கிறேன். ஆணுக்கு நிகர்னா எந்த அளவுக்கு வந்துன்னா நம்ம வந்து ஆணுக்கு நிகர்னு சொல்ல முடியும்னா தொழில காமிக்கணும் அந்த வேகத்தை. அவங்க தண்ணி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் தண்ணி அடிக்கிறது, அவங்க தம் அடிக்கிறாங்க பப்ளிக்ல தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது. நிறைய பேர் நான் லேடிஸ பாத்துருக்கேன், பாம் டிராக் போடுறது, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பொதுவா சொல்றீங்களா? பொதுவா சொல்றேன். நம்ம வர்ற இப்ப வேலைக்குன்னு வந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம வேலையிலதான் அவங்கள விட போட்டியா மிஞ்சணும்னு நினைக்கிறேன் தவிர அவங்க பண்ற மற்ற விஷயங்களை ஏன் பண்ணணும்னு நான் கேக்குறேன். அது வந்து எனக்கு பிடிக்கல. அதனால எந்த ஒரு லேடி டிரைவர்ட்டையும் அந்த அளவுக்கு பேச்சு வச்சுக்க மாட்டேன். எல்லாத்தையும் சாதாரணமா என்னங்கன்னா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அவ்வளவுதான். பட் as லேடிஸ் ஆட்டோ டிரைவரா முன்னேறிட்டு தானே வந்துட்டு இருக்கீங்க? முன்னேறிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நானு. சொன்னேன், எங்க அம்மா வந்து அவங்க வீட்டுல எங்க அம்மா கட்டுப்பாடா வளர்த்திருக்காங்க. அவங்களே நீ இந்த அளவுக்கு வளர்த்திருக்கும் போது நான் சொன்னேன் என்னுடைய சங்கதிகளை எப்படி வளர்க்கணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி பெண்கள் வந்து தைரியத்தை உட்படுத்தணுமே தவிர மற்ற விஷயங்களை கத்துக்கிட்டு தான் எனக்கு பிடிக்கல. பெண்கள் கிட்ட வரும்போதே மற்ற விஷயங்களை ஏன் கத்துக்கிறீங்க, தேவையில்லை, அதை அவாய்ட் பண்ணணும். நம்ம எதிர்த்தா தானே, இப்போ எதிர்த்தோம்னா வைங்க அது வந்து உள்ள நுழையாது இல்ல. கண்டிப்பா. என்கிட்ட சொல்லுவாங்க, மத்த டிரைவர் கான்ட்ராக்ட் எல்லாம் போடுறாங்க, நீங்க அதெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. போடல. என் வண்டியில ஒரு கண்டிஷன் ஏறும்போது என்ன சொல்லுவேன், சிகரெட் குடிச்சிருந்தா சார் நாட் ஸ்மோக்கிங் சார், என் வண்டியில அனுமதி கிடையாது சார் அப்படிம்பேன். அப்படியா ஒரு 2 நிமிஷம் நிக்க முடியுமா? நிக்கிறேன் சார், அது உங்களுடைய சொந்த விஷயம், நான் உங்க விஷயத்துல தலைவர் போகும்போது சொல்லுவாங்க, ஏன் நீங்க எப்படி சொல்றீங்க, நாங்க ஜென்ஸ் ஆட்டோ டிரைவர், அவங்களுக்கு ஈக்குவலாம் சார், நமக்கு ஒத்துக்காது சார். ரொம்ப பேரை பாத்துருக்கேன், மறுபடியும் சந்திக்கும் போது சொல்லுவாங்க, இல்லைங்க நான் ரொம்ப சிகரெட் குடிக்கிறது இல்லைங்க, உங்களுக்காக நிறுத்திட்டேன், எங்க ஆட்டோல டிராவல் பண்ணாலும் நீங்க சொன்னது அந்த நினைப்புக்கான அந்த டிரைவர்ட்ட உடனே சொல்லுவேன், இந்த மாதிரி லேடி டிரைவர் சொன்னாங்க எனக்கு அப்படின்ட்டு. ரொம்ப பேர் அவங்க வீட்டுல கூட்டு போயிட்டு
வாசல்ல நிறுத்திட்டு காமிப்பாங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட, அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. லேடி இந்த அளவுக்கு இருக்காங்களே அப்படின்ட்டு. இவங்களும் சொல்றாங்க 2 வீலர் ஓட்ட சொன்னா ஓட்ட மாட்டேங்கிறாங்கன்னு. நான் சொல்ல தைரியமா ஓட்டுங்க அப்படின்ட்டு. நிறைய லேடிஸ்க்கு அந்த தைரியம் கூட இல்ல இல்லையா, ஒரு 2 வீலர் எடுத்துட்டு போறதுக்கு கூட. அதெல்லாம் ரொம்ப இன்னும் வரவேற்கணும். இன்னைக்கு காலைல தினத்தந்தில படிச்சேன், மும்பைல இருந்து சென்னைக்கு விமானம் ஓட்டிட்டு வந்தாங்களாமா இன்னைக்கு. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல? கண்டிப்பா. அந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறினா ரொம்ப சந்தோஷப்படணும். மீட்டருக்கு ஏத்த மாதிரி மீட்டர் காமிக்கிறதா வாங்குவீங்களா இல்ல அதுக்கு மேல கேப்பீங்களா? இல்ல இப்போ வந்து இந்த 6 மாசமா மீட்டர் யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. ஏன்னா பெட்ரோல் விலை நிர்ணயம் பண்ணல. குறிப்பிட்ட நான் வந்து ஆட்டோ ஓட்ட வரும்போது கம்மியா இருந்தது, ஆட்டோக்கு வந்து அந்த அளவுக்கு தான் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மீட்டரை விட வந்து 6 மடங்கு 7 மடங்கு பெட்ரோல் விலை கூடி போச்சு. அது 2 சவாரில போனோம்னு பெட்ரோல் காலி ஆயிடும். அது எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? அதனால அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். இப்ப பேசஞ்சர் ஏறாங்கன்னு வைங்க, டி நகரா இவ்வளோ, அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகே நமக்கு வந்து திருப்தியா இருந்தா நம்ம ஏத்திக்கலாம், இல்லையா நம்ம ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுங்க சார், 5 ரூபா சேர்த்து கொடுங்க மேடம், இல்லம்மா நான் 10 ரூபாய் தரமா நீ போமா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இல்லம்மா நான் இதே தான் தருவேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால ஈக்குவல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்திக்குவேன். ஓபன் பர்மிட் கொடுத்திருந்தாங்க, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது ஆட்டோ வந்து ஆட்டோவுடைய விலைக்கு சரியா பர்மிட்டை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப அத இப்ப இது பண்ணி ரத்து பண்ணி ஓபன் பர்மிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்து இப்ப இடையில நிப்பாட்டிட்டாங்க எலெக்ஷனுக்காக. அது கொடுத்ததோட என்ன செஞ்சிருக்கோம்னா, ஆட்டோ வந்து இவ்வளவுதான் நிர்ணயம் பண்ணிருக்கோம் மீட்டர். பெட்ரோல் விலை ஏற ஏற அவங்க ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா அதை வச்சுதானே வருவாய் சம்பாதிக்கிறோம் நாங்க. ஆட்டோனா அதை வச்சுதான் டியூ கட்டணும், அதை வச்சுதான் பெட்ரோல் போடணும், அதை வச்சுதான் சாப்பிடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், மருந்து செலவு பண்ணிக்கணும், வர்ற விருந்தாளி செலவு இருக்குது, எல்லாரும் பாத்துக்கணும். அது அந்த அளவுக்கு நிர்ணயம் பண்ணி நிப்பாட்டி இருக்கணும். அது பண்ணல. லேடிஸ் ஆட்டோ ஓட்டுறது இன்னும் டெவலப் ஆகும்னு சொல்றீங்களா, நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, டெவலப் ஆகும், லேடிஸ் வரலாம், வரணும். ஆனா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். கட்டுப்பாட்டை மீறி வெளியே போக கூடாது. பெண்கள் வந்து விமானம் ஓட்டிடலாம், ட்ரெயின் ஓட்டிடலாம், ஏன் போலீஸ்ல கூட ஒர்க் பண்றாங்க நிறைய பேரு. எல்லாம் ஒவ்வொன்றும் அவங்க வந்து பாதுகாப்போட இருக்காங்க. இப்ப ஆட்டோ டிரைவர்னு வச்சுக்கோங்களேன், லேடி கூப்பிடுறாங்கன்னா இப்ப பேசஞ்சர் யாரா இருந்தாங்க, நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு நிர்ணயம் பண்ண முடியாது. மூஞ்சியை பார்த்துட்டு அவங்க எங்க கூப்பிட்டாலும் நம்ம போய் ஆகணும். ஆட்டோன்னு கூப்பிட்டா நம்ம போய் ஆகணும், உட்காருங்க சார் அப்படின்ட்டு. ஆனா அந்த அளவுக்கு வந்து நம்ம தான் நடந்துக்கணும். அதனால பாதுகாப்பு இல்ல நம்ம தொழில்ல, பாதுகாப்பை நம்ம தான் தேடிக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்றேன்னே, நம்மளோட பெரிய ஆளுகள்லாம் முன்னாடி இருக்காங்க. நம்ம வந்து நம்ம இப்படியே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. மதர் தெரேசா இருக்காங்க, உலகத்துக்கே அவங்க தாய். அதே மாதிரி நாட்டுக்காக உயிரை அர்ப்பணிச்ச மதர் இந்திரா காந்தி. நம்ம வந்து நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம சம்பாதிச்சு சொத்து சேர்க்கணுங்கிறத விட நமக்கு என்ன உதவி செய்ய முடியும் பிறருக்கு, நம்மனால செய்ய முடியலன்னா கூட நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு இதை செய்யுங்க, உங்களால என்ன முடியுமா செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். என்ன பொறுத்தளவுக்கு நான் அப்படிதான் செய்வேன். அது முடியலையா நிறைய பேர்ட்ட உதவியும் கேட்பேன். அதனால இந்த நிகழ்ச்சி நான் அதான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஆட்டோ டிரைவருங்க எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் ஒரே டிரைவருங்க தான், பெண் வேற ஆண் வேறன்னு கிடையாது. இந்த பாக்குற இந்த நிகழ்ச்சி பாக்குற அத்தனை டிரைவருக்கு நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கங்க, திட்டாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வர்ற எல்லாமே இப்ப வண்டி நிடிச்சிருவீங்க, நான் மெக்கானிக் கூட கூப்பிட மாட்டேன், டிரைவருங்க வர்றவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் பெரிய விஷயம். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க தயவு செஞ்சு. என்னுடைய கோரிக்கை அது ஒண்ணு. நான் எதுவும் சொன்னேன்னா நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். டிரைவிங் பண்றாங்க, தண்ணி அடிச்சிட்டு ஓவரா டிரைவிங் பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க, நானும் பாத்திருக்கேன். என்னுடைய ஆட்டோலயே இடிச்சிடுறாங்க. எனக்கு வந்து 2 வீலர் ஓட்டுறவங்களும் சரி, கார் ஓட்டுறவங்களும் சரி, ஆட்டோ ஓட்டுறவங்களும் சரி, பொதுவாவே சொல்றேன், டிரைவ் பண்ற அத்தனை பேர்லயும் கொஞ்சம் பேர் தண்ணி அடிச்சுட்டு தான் ஓட்டுறாங்க. அது தவிர்த்துருங்க, வீட்டுக்கு போய் அடிச்சுக்குங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. உயிர் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. எது வேணாலும் வாங்கிடலாம், உயிர் வாங்க முடியாது. கண்டிப்பா. ஒரு தாயால உருவாக்கப்பட்டது. எங்க முஸ்லீம்ல சமுதாயத்துல சொல்லிருப்பாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க புக்ல, அதாவது தாய் வந்து ஜன்னத்து, தகப்பனார் வந்து கதவுன்னு சொல்லுவாங்க. கதவு திறந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், கதவு திறந்தாதான் சொர்க்கத்துக்கு உள்ள போக முடியும். அது மாதிரி அந்த வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் உயிர். அது வந்து நம்ம பாதுகாக்கணுமே தவிர, நம்ம கடவுள் கொடுத்தான்னு சொல்ற விட தாய் கொடுத்தாங்க அந்த உயிர். அது நல்ல வழியில பயன்படுத்தணும். கண்டிப்பா. நான் சொல்றது இல்ல, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப உற்சாகமா பாசிட்டிவ் எனர்ஜியோட நிறைய கனவுகளோட இருக்கிற சாதனை பெண்களை சந்திச்சோம். எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. இவங்க மேலும் மேலும் சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி,
வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு,